ஹலோ, வெல்கம் எவ்ரிவான். நம்ம இரிட்டேஷன் த டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர் புக் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கூட நமக்கு அந்த டோர்க்கம் கொடுத்த இரிட்டேஷன் இருந்தால் எப்படி வெளியில் வர்றதுக்குங்கான டிப்ஸ் இன்னையோட முடியுது. ஸோ 35 ஏற்கனவே 30 பார்த்துட்டோம். இன்னைக்கு 31, 32, 33, 34, 35 இது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? எல்லாம் கண்ணை மூடிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May cries return to earth. From the center where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்னகையோட கண்ணை திறந்துக்கலாம். ஆடியோ இஸ் நாட் கிளியர். ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்கள். நம்ம செஷன் எடுக்கிறப்போ ஆடியோ கிளியராக இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, சரியா? ஓகே, நம்ம 31st பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னால் என்னது? உங்கள் ஃபிசிக்கல் பாடியை தாண்டி இன்னும் உங்கள் சட்டில் பாடிஸ் எல்லாம் தாண்டி உங்களோட கான்ஷியஸ்னஸை விரிவடை செய்யணும். எதனால அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ரேஸ் ஆஃப் எனர்ஜி உங்களுக்குள்ள நிறைய இது எல்லாமே என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்குற எல்லா விதமான போத் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளை பாதிக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இரிட்டேஷன் ஆகுது, கவலை வருது, துக்கம் வருது, சோர்வு வருது, இது எல்லாத்தையுமே உங்களோட கான்ஷியஸ்னஸை நீங்கள் எவ்வளோக்கு விரிவடைய செய்கிறீங்களோ அவ்வளோக்கு இதெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியுங்க? உங்களை பாதிக்காமல் பார்த்துக்க முடியும். சரியா? ஏன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயமா இருக்கும், ஒருத்தங்களுக்கு அது ஐயோன்னு இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு பார்த்தோன்னா இதுதானே அப்படின்னு தட்டி விட்டுட்டு போவாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா உங்களோட கான்ஷியஸ்னஸ் நீங்கள் எவ்வளோக்கு விரிவடைய வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னா உங்களோட கான்ஷியஸ்னஸை நல்லா விரிவடைய செய்கிறது. அது முக்கியமாக எப்படி பண்ணலாம்? மெடிடேஷன். ஸோ திருப்பி பார்த்தோன்னா நமக்கு மெடிடேஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பர் மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே என்ன ஆக போகுது? உங்களுக்கு இரிட்டேஷன் வராமல் நீங்களே உங்களை பாதுக்கலாம். இரிட்டேஷன் இல்லை, உங்கள் லைஃப்பில் இன்னும் வேறு எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். நீங்கள் மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஓகே, இப்போ ஆடியோ கிளியராக இருக்கா? ஓகே, சரியா? அடுத்து டோர்கமிங் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு உங்களோட கான்ஷியஸ்னஸ் விரிவடைகிறது. இங்கே நம்ம இரிட்டேஷனை பார்க்கறனால நம்மளால் இரிட்டேஷன் அட்டாக் நம்ம மேலே வந்ததுனாலும் நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம இரிட்டேஷன் ஆகிறதுமே நிறைய கம்மியாகும். சரிங்களா? ஸோ நம்மளோட கான்ஷியஸ்னஸ் விரிவடைகிறது அவ்வளோக்கு முக்கியமானதுன்னு சொல்லி டோர்க்கம் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? இரிட்டேஷன் எங்கே ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க தனித்து இயங்கணும்னு நினைக்கிறாங்களோ, தனித்துன்றது பர்சனலாக கிடையாது, சம்டைம்ஸ் சில டீமாக இருக்கலாம், சில நாடாக இருக்கலாம், சில ரிலிஜியஸ் இதை
ரிலிஜியஸ் இது இப்போ நீங்கள் நம்ம ஹிந்துஸ்லேயே பார்த்தோம்னாலும் நிறைய அதுலேயுமே நிறையா சிஸ்டம் இருக்குது. பிராமன் இருக்காங்க, நாடார், காஸ்ட், இந்த ரிலிஜியஸ்குள்ளேயுமே நிறைய காஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னாலும் சில பேர் ஜீசஸை கும்பிட்றவங்க இருக்காங்க, சில பேர் பார்த்தோன்னா மேரியை கும்பிட்றவங்க இருக்காங்க, சில பேர் கிராஸ் சிம்பிளை கும்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விதவிதமாக இருக்குது எங்கள் ஒரு காஸ்ட் சிஸ்டம்லேயுமே. அப்போ நம்ம வந்து இந்த இன்னும் நீங்கள் நாடுன்னு பார்த்தோம்னாலும் இப்போ நிறையா வந்து ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் எதனால பிரச்சனை வருது? முக்கியமாக பார்த்தோன்னா எனக்கு என் நாடு தனியாக கொடுத்துருங்க, எங்களோட ரிலிஜியஸ் பீப்புளுக்கு எல்லாம் தனியாக. அப்போ அந்த தனித்திங்கிற இடத்துல தான் வந்து இரிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செப்ரேட்டிசம் ஒரு இடத்துலையுமே இந்த தனித்து இயங்குறது வந்து நிறைய இடத்துல வேற வேற மாதிரி இதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? காஸ்ட்னு கிடையாது, ரிலிஜன் கிடையாது. இன்னும் ஸ்கூல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்குள்ளே போட்டி வருது. அப்போ ஏன் ஸ்கூல் பெஸ்ட்டா, என் ஸ்கூலில் தான் மார்க் நிறையா, உங்கள் ஸ்கூல். அப்போ இந்த இதெல்லாம் அதே மாதிரி இன்னும் ஸ்கூல்ஸ்குள்ளே பார்த்தோன்னா ஏ செக்ஷன் பி செக்ஷன் சொல்லி ஏ செக்ஷன் பீப்புளை பி செக்ஷன் பேசாத, ஏ செக்ஷன் தான் நல்லா படிக்கிறவங்க, சி செக்ஷனில் ஒழுங்காக படிக்காதவங்க அவங்க. ஸோ இந்த செப்பரேட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே ஸ்கூல்லையுமே ஆக்குறாங்க. ஆக்சுவலாக ஸ்கூலில் இந்த எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? நமக்கு தனித்தனியாக செக்ஷன்ஸு மொத்தமாக அவ்வளோ பெரிய ஹேண்டில் பண்ண முடியாது, ப்ளஸ் ஒரே டீச்சர் அவ்வளோ பெரிய ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு கிளாஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு இது, நல்லா படிக்காத பிள்ளைங்கள்லாம் ஒரு செக்ஷன், மீடியமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு செக்ஷன் சொல்லி ஸ்கூல்ஸ்லேயே அந்த பிரிவினை. இன்னும் பார்த்தோன்னா ஸ்கூல்ஸில் இன்னும் பிரிவினை செப்பரேட்டிசம் எப்படி கொண்டு வராங்க? பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட பேசக்கூடாது, கேர்ள்ஸ் பாய்ஸ் கூட பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு கோ எஜுகேஷன் ஸ்கூல்? அதுவும் தேவையில்லையே. ஸ்கூல்ஸுமே கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ் தனியாக வச்சுக்கலாமே. அப்போ நம்மளை அறியாமே சின்னதுலேருந்து இன்னும் நீங்கள் நம்மளோட சொசைட்டியோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்பே பாய் தான் பெஸ்ட்டு, பாய்ஸ் தான் வேணும் தவம் இருந்து பெக்கிறாங்க. கேர்ள்ஸாக இருந்ததுன்னா நமக்கு அது இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரில பேரண்ட்ஸு. ஆனால் பாய்ஸ்க்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த பிறந்த உடனே ஒரு செப்பரேட்டிசம் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது? அன்னோயிங்காக நம்மளே என்ன செய்கிறோம்? அந்த காஸ்ட், அந்த செப்பரேட்டிசமை புகுத்திட்டே இருக்கிறது சின்னதுலேருந்தே நம்மளை அறியாமல் இரிட்டேஷனை கொடுத்துட்டே இருக்கும். இன்க்ளூடிங் சில நேரம் நம்ம பிள்ளைங்களுக்குமே நம்மளை அறியாமல் அதை செஞ்சுட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இன்க்ளூசிவ்னஸ், டோர்க்கம் வந்து இன்க்ளூசிவ்னஸ் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. ஒன்றா இருக்கிறதுக்கு பழகணும், ஒன்றா இருந்து செய்கிறதுக்கு. ஒரு டைம் வந்து ஒருத்தங்க ஹையாக இருப்பாங்க, ஒருத்தங்க லோவாக இருப்பாங்க. அப்போ அந்த லோவாக இருக்கிற டைம் ஹையாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அவங்களோட எனர்ஜியை கொடுத்து இவங்களையும் சேர்த்து மேலே இழுக்கணும். இன்னொரு டைம் அதே ஹையாக இருந்த நபர் அவர் லோவா இருப்பாரு, அப்ப இவங்க லோவா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அவங்கள கை கொடுத்து தூக்கணும். ரெண்டு பேருமே லோவா இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா என்ன செய்யணும்? வாயை மூடிட்டு எதுவுமே செய்யாம இருக்கணும். ஸோ ரிலேஷன்ஷிப்லயும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா நம்மள அறியாம நிறைய நேரம் என்ன செஞ்சிடறோம்னா அந்த தனித்து இயங்கியே நம்ம பழக ஆரம்பிக்கிறோம். தனித்து இயங்குறது தான் பிடிக்குதுங்கிறப்போ நம்ம என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா நம்மள அறியாம இரிட்டேஷனுக்குள்ள போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்க டோர்கமிங் என்ன சொல்லி இந்த செப்பரேட்டிவ்னஸ் இதை வந்து முடிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த தனித்து இயங்கணுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கோ அவங்க தான் வந்து இரிட்டேஷனை நிறைய உண்டு பண்ணி, இப்போ நம்ம ஒரு வீடாக இருந்தாலும் சரி, வீட்டில் யாராவது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி வர்றப்போ நம்ம தனியாக போகணும் அப்படின்னு நினச்சி வருமா? இல்லை, எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணி வரும். மாமனார் மாமியார் கூட எல்லாருமே ஒரு ஒன்றா இருக்கணுங்கிற ஒரு ஆசையோட தான் ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ள வரும். ஆனால் எந்த இடத்துல தனித்து இயங்க தன்மை ஜாஸ்தி ஆகிறப்போ நிறைய இரிட்டேஷன் ஆகி அங்கே தான் வந்து அந்த ஃபேமிலி டிஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு நாடோட டிஸ்ட்ரக்ஷனுக்கும் இப்போ ரிலிஜியஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்குமே காரணம் அந்த செப்பரேட்டிவ்னஸ் தான் சொல்கிறாங்க. அந்த செப்பரேட்டிவ்னஸ் வந்து ஒருத்தவங்களுக்குள்ள ஜாஸ்தி ஆகிறப்போ அது நிறைய இரிட்டேஷன் ஆகி அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. ஸோ அதை தான் ப்ளஸ் இரிட்டேஷனும் அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோக்கு உங்களோட கான்ஷியஸ்னஸை விரிவடைய செய்கிறீங்களோ. இது நான் வந்து நிறைய தடவை இந்த கான்ஷியஸ்னஸை விரிவடை செய்யணும்னு சொல்கிறேன். இன்னைக்கு தான் நான் என் ஹஸ்பண்டை கேட்டுருந்தேன், இந்த கான்ஷியஸ்னஸை
விரிவடைய செய்யணும்னா என்னது அப்படின்னா வந்து இப்போ உங்க பிசிக்கல் பாடியை நீங்க கில்னீங்கன்னா பிசிக்கல் பாடிக்கு ஒரு உணர்வு வருது, கில்ருன்னு. அதே மாதிரி உங்களால வந்து உங்களோட எமோஷனல் பாடியவும் உணர முடியணும். பிளஸ் எத்ரிக் பாடியிலையும் உங்களோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா அதுதான். ஸோ இப்படி ஒரு சட்டில் பாடிஸ்ல விரிவடைய செஞ்சு ஒரு லெவலுக்கு நீங்க உங்களோட சோலார் ஏஞ்சலோ இல்ல உங்களோட ஹையர் சோல் இல்ல உங்களோட இப்படியே ஒன்னொன்னா முன்னேறி கடவுள் லெவலுக்கு போறது தான் வந்து ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றதுக்கான கோலே அதுதான். ஸோ நீங்க எவ்வளோக்கு உங்களோட கான்சியஸ்னஸ் விரிவடைய செய்யறப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூசிவ்னஸ் வந்துடும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய வர்றப்பவே உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்குள்ள அந்த இரிட்டேஷன் நிறைய குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பிசிக்கலாவே ஒருத்தங்க அவங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதே புரியாம ஒரு டோர் மேட் மாதிரி இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு பிசிக்கல் கான்சியஸ்னஸே இல்லை. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு அடியை அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு. ஆனா அந்த அடியை கண்டிப்பா தாங்கிட்டு இப்படி பிசிக்கல் அபியூஸ்ல இருக்கணுமாங்கிறது பெரிய கொஸ்டின் தான். ஸோ அப்போ உங்களுக்கு என்னதுன்னா இன்னும் பிசிக்கலாவே உங்களுக்கு நடக்கிற சில விஷயங்களை இன்னும் உணர முடியல. அப்ப நீங்க இன்னும் அதை விரிவடைய செய்யறதுக்கு மெடிடேஷன் தான் ஒரே வழின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட கான்சியஸ்னஸை நல்லா விரிவடைய செய்ய போறோம். சரிங்களா? 32nd பாயிண்ட் வந்து என்னதுன்னா ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டின்னா என்னது? தன்னடக்கம், பணிவு சொல்லலாம். இல்ல நமக்கே நிறைய தெரிஞ்சாலும் நம்ம மற்றவங்களோட நமக்கு நிறைய தெரியுங்கிற ஒரு ப்ரைடு இல்லாம இருக்கிறது தான் வந்து ஹியூமிலிட்டி. ஆக்சுவலா நிறைய கிரேட் டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நம்மள்ட்ட இருந்து கடைசியா போற விஷயம் எதுன்னா நம்மளோட ப்ரைடு தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்லே பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, வந்தோடனே நம்மளை பார்த்தோன்னே கேட்கறது நீங்க எத்தனை வருஷம் இந்த ஸ்கூல்ல இருக்கீங்க, நீங்க இன்னும் எந்தெந்த கோர்சஸ்லாம் இதுல படிச்சிருக்கீங்க, இதுல இன்னும் நீங்க எந்த லெவல்ஸ் போயிருக்கீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பீப்புளுக்கு வந்து அதுலதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம நம்ம வருஷமா இருக்கோம், நம்மளோட இவங்க எவ்வளோ வருஷம் சீனியர், இல்ல நம்மளோட இவங்க கம்மியா இருக்காங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு ப்ரைடு வந்துருது. ஸோ அதை தான் டோர்கம் சொல்றாங்க. அந்த ப்ரைடு இல்லாம இருக்கிறதே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஈவிலையே அழிக்கும்னு சொல்லல. ஆனா எதை அழிக்கும்னு டோர்கம் சொல்றாங்க அப்படின்னா வந்து அந்த ரூட் ஆஃப் இரிட்டேஷன், அந்த இரிட்டேஷனோட ரூட்டையே தேடி பிடிச்சி அதை அழிச்சிருமா. எது? இந்த ஹியூமிலிட்டி. ஸோ ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த ஹியூமிலிட்டி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப வீக், அதனாலதான் வந்து நம்மளை பத்தியே நம்ம நல்லதை சொல்லிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு தானம் கொடுக்கறதே யோசிச்சு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தானம் கொடுக்கறதே என்ன செய்வாங்கன்னா நிறைய போட்டோ போட்டு பிரபலப்படுத்தி ஸ்டேட்டஸ் வச்சு ஃபேஸ்புக்ல போட்டு இதுவுமே வந்து இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் ப்ரைட். ஆனா அதே இது சைலண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேக்ஸ் அண்ட் க்ரோஸா தானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் வெளியில காமிச்சிக்கிறதும் கிடையாது, பட் அது ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தான் சொல்றாங்க, உங்களுக்கு நிஜமாவே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த நிறைய தெரியும், மற்றவங்களை புட் டவுன் பண்ணி அவங்களோட எனக்கு பெஸ்டா தெரியும்னா இன்னும் நம்மளோட எவ்வளவோ பேரு இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி காமிச்சிக்காம இருக்கிறதே வந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்குள்ள அந்த ஞானம் வந்ததே வந்து நிறைய நம்மளை நோக்கி வர்ற இரிட்டேஷன், நம்மளை நோக்கி வர்ற டார்க் ஃபோர்ஸஸ் அதெல்லாம் எல்லாத்தையுமே என்ன செய்யுமா, கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டே இருக்குமா. சரிங்களா? ஸோ நமக்கு அந்த அட்டாக் நம்மளை நோக்கி வந்தாலும் நம்ம சட்டில் பாடிஸ்ல அது வராம வந்து இந்த ஹியூமிலிட்டி வந்து அதை இந்த தன்னடக்கம் வந்து அதை வெளித்தள்ளிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா humility is being a great mountain which is not moved by winds or attack. சரிங்களா? ஸோ நீங்க எவ்வளோக்கு நம்ம ஹம்பிளா இருக்குமோ, இந்த ஹியூமிலிட்டின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமோ, அது வந்து ஒரு பெரிய மலை மாதிரியாம். ஸோ எவ்வளோ பெரிய அட்டாக் உங்களுக்கு, அவ்வளோ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு யாரோ உங்களை நோக்கி ஒரு டார்க் ஃபோர்ஸஸ் அட்டாக் கொடுத்தாலும் சரி, இல்லை இன்னும் வேற என்ன சொல்லலாம், பிரச்சனையே சொல்றேனே, அந்த பிரச்சனையவே வந்து வந்தாலுமே வந்து உங்களை அதை பாதிக்க நீங்க விட மாட்டீங்க. உங்க ஃபேமிலியில அதே பர்சன் அதே விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கும் நீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ ஒரு பெரிய மலையை வந்து உங்களால ஈஸியா அழிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான்
இந்த பெரிய மலையை வந்து இந்த மலை வந்து இந்த ஹியூமிலிட்டிங்கிற மலை வந்து உங்களை லேசுக்குள்ள அழிக்கிறதுக்கு விடாது. உங்களை பிசிக்கலா இல்ல சட்டில் பாடிஸை அழிக்கிறதுக்கு. இவங்களால எனக்கு இந்த பிரச்சனை, இவங்க என்னை இதை ஹேண்டில் பண்ணனால எனக்கு இரிட்டேஷன் வந்தது, இவங்கனால இது நம்ம மற்றவங்கள குறை சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ஹியூமிலிட்டி இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஓகே இந்த விஷயத்துல நான் ஒன்று அதை பெட்டரா எப்படி ஹேண்டில் பண்ணலாம். நம்ம மற்றவங்கள சம்டைம்ஸ் கோவத்தில் உடனே திட்டிடுறோம், கத்திடுறோம். ஆனால் இது இன்னும் நான் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிறத வந்து யோசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க நம்மளோட ரொம்ப கம்மியானவங்களா இருந்தாங்க. கம்மி மீன்ஸ் போத் என்ன லெவல் சொல்லலாம், இன்னும் நம்மளோட இன்னும் கொஞ்சம் நிறையா. ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம இது கம்மி லெவல், நம்ம யாரும் இல்லை, அவங்க கம்மி கூடன்னு பேசுறதுக்கு இதுவே வந்து ஹியூமிலிட்டிக்கு அகெயின்ஸ்ட் தான். ஸோ நம்ம எல்லாரையும் நம்ம ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சாலே இந்த ஹியூமிலிட்டி, இந்த ப்ரைடு இதெல்லாம் வந்து என்ன ஆகும், நிறையா குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த நமக்கு கிடைச்ச இந்த ஞானம், நமக்கு கிடைச்ச இந்த சக்தி, இது எல்லாமே வந்து நம்மளோட இன்னர் சோர்ஸ், நம்மளோட இன்னர் கைட்லேருந்து தான் கிடைச்சதுங்கிறத எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே இருந்தாலே நமக்கு என்ன வராது, ப்ரைடும் வராது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பித்தாலே எப்படி இருக்கும், நம்ம ரொம்ப ஹம்பிளாக இருக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோக்கு ஹம்பிளாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு என்ன ஆகும், இரிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகி நம்ம சட்டில் பாடிஸில் இருக்கிறதும் ரிஜெக்ட் ஆகி போக ஆரம்பிக்கும், வெளியிலேருந்து வர்றதும் ரிஜெக்ட் ஆகி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்த 33rd பாயிண்ட், ஸ்லீப்பிங் அண்டர் த ஸ்டார்ஸ். ஆக்சுவலாக இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, எனக்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஜெயக்குமார் சார் சொன்னாங்க. நம்ம இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப இவால்வ்டான சோல்ஸ் தான் ஸ்டார்ஸாக ஆகுறாங்கன்னு சொல்லி டோர்காம் ஒரு புக்கில் போட்டிருக்கிறதா ஜெயக்குமார் சார் சொல்லுவாங்க. ஸோ மேபி இப்போ ரொம்ப இவால்வ் ஆனாங்கன்னா காட் லெவலுக்கு இல்லை, அட்லீஸ்ட் அவங்கள நோக்கி மூவ் பண்ணுறதுல ஒரு ஹையஸ்ட் லெவல் ரீச் பண்ணவங்க அப்படி வச்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார் கேசிங் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டோர்கம் வந்து ஸ்டார் கேசிங் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹீலிங் எனர்ஜின்னே சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு படுக்க சொல்லுவாங்க. டோர்கம் வந்து மூன்லேருந்து, முக்கியமாக ஃபுல் மூன்லேருந்து வர்ற எனர்ஜி வந்து நமக்கு ரொம்ப நல்லது கிடையாது, அது நிறையா நமக்கு ஹார்ம் பண்ணும். அதனால டோர்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு படுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அமாவாசை அன்னைக்கு மொட்டை மாடியில் போய் நல்லா படுத்துட்டு அங்கே மேலே இருக்கிற ஸ்டார்ஸை ஒன்றா ரசிக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் அந்த ஸ்டார்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கேலக்சிஸ், சில நேரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கே இந்த பிளானட் தெரியுது, அந்த கான்ஸ்டலேஷன் தெரியுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கிறப்போ என்ன ஆகும்னா, உங்களோட நர்வஸ் சிஸ்டம்க்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் இந்த நியூ இயரோட கூட ஸ்டார் கேசிங் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங் போவோன்னு பிளான் பண்ணோம். பட் ஆஸ் பிளான் எங்களால் போக முடியல. பட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் அதை ஒரு நாள் மொட்டை மாடியில் படுத்து பாருங்க. என் சன் வந்து இது அவனுக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து மொட்டை மாடியில் போய் படுத்துட்டு பார்க்கறது. அவன் மொட்டை மாடியில் வந்து இந்த கட்டில் மெத்தை எதுவும் வேணும்னு யோசிக்க மாட்டான். அவன் வாட்டிக்கு எவ்வளோ தூசியாக இருந்தாலும் அந்த ஸ்டார்ஸை பார்க்க அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை படுத்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வருவான். எங்கடா போன திடீர்னு ஆளை காணும்னு பார்த்தோன்னா ஒரு 1/2 மணி நேரம் படுத்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டோர்கமா தான் சொல்கிறாங்க, அந்த ஸ்டார்ஸ்லேருந்து வர்ற எனர்ஜி எல்லாமே வந்து என்ன செய்யுமா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹீலிங் எனர்ஜியை வந்து உங்கள் நர்வஸ் சிஸ்டம்க்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஸ்டார்ஸ்லேருந்தும் கேலக்சிஸ்லேருந்தும் வர்ற எனர்ஜி வந்து உங்களோட இரிட்டேஷன் குறைக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி டோர்கம் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்டார்ஸ்லேருந்தும் கேலக்சிலேருந்தும் வர்ற அந்த ஒரு ரேஸ் வந்து, அந்த ரேடியேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வந்து கிரேட் ஸ்பிரிட்ஸ் ப்ளஸ் கிரேட் என்டிட்டிஸ்லேருந்து வர்ற எனர்ஜியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் ஹீலிங்க்கு, முக்கியமாக உங்கள் நர்வஸ் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த ஸ்டார் கேசிங் இப்போ நிஜமாவே பார்த்தோன்னா, நீங்கள் இப்போ வெளியில் போய் பாருங்கள், ஸ்டார்ஸ் ரொம்ப கம்மியாக தெரியுது. அது எதனால அவ்வளோ கம்மியாக தெரியுதுன்னு தெரியல. பட் ஸ்டார்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தோன்னாலே ஸ்டார்ஸ் அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸே தெரிய மாட்டேங்குது. ஸோ டோர்கம் என்ன சொல்கிறாங்க, ஓகே உங்களால் அதை போய் படுத்து பண்ண முடியலன்னா மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுங்கிறாங்க. மெடிடேஷன் அந்த ஹையர் லெவல், இன்னும் நல்லா உங்களோட கான்ஷியஸ்னஸ் நல்லா விரிவடைகிறதுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன் ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட இம்பெரல்ல நிறைய குறைக்கும் அப்படிங்கிறாங்க.
இன்னொன்று ஈஸியான வே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃப்யூச்சர் விஷன் நோக்கி ஏதாவது போங்க. விஷனே இல்லைன்னா ஒரு விஷன் ஒன்றை உண்டாக்கி நீங்கள் எந்த விஷன்னாலும் வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கோட விஷன் ஒரு மாதிரி. ஒருத்தங்களுக்கு இந்த கார் வாங்கணும்னு விஷன் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு விஷன் இருக்கும், ஒருத்தங்களுக்கு சர்வீஸ் இன்னும் இப்படி பண்ணணும், இன்னும் மற்றவங்களுக்கு இன்னும் எந்தெந்த விதத்தில் உதவலான் இருக்கும். இது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் உங்கள் விஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கனாலே டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேலக்சிஸ்லேருந்தும் ஸ்டார்ஸ்லேருந்தும் வர்ற அந்த ஒரு ரேடியேஷன் உங்களை நோக்கி வரும். அது உங்களோட இம்பரில் நிறையா குறைக்குங்கிறாங்க. சரியா? அதனால தான் நீங்கள் முந்திலாம் யோசிச்சு பார்த்தோன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நாங்கள் சென்னைக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகணுன்னா நிலா சோறு சாப்பிட போவோம். மொட்டை மாடியில் சோறெல்லாம் கீழே பேக் பண்ணி கொண்டு போயிட்டு மொட்டை மாடியில் வச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில நேரம் பீச்சுக்கு போவோம், பால் சோறு, இன்னும் புளிக்குழம்பு, அந்த மாதிரி இதெல்லாம் நல்லதுங்கிறதோட அந்த இடத்துல உட்காந்து அங்கே ஒன்றா சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி முந்திலாம் சாப்பிட்டோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் வெளியில் போய், இன்னும் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப கூட கசின்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தோன்னா என்ன செய்வோம்னா, நைட்டு வெளியில் அடுப்பை வச்சுட்டு வெளியில் உட்காந்து விறகு அடுப்பில் உட்காந்து நாங்கள் சோறாக்கி ரசம் வச்சு கசின்ஸாக தான் செய்வோம். எல்லாம் இப்போ ஸ்கூல் தான் போயிட்டு இருப்போம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சோறு, ரசம், உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிச்சமானது, இல்லாட்டி கூட்டான் சோறுன்னு வைப்போம். ஒரே பானைக்குள்ள அரிசி இது எல்லாம் சேர்ந்து போடும். ஸோ அதெல்லாம் முந்தி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கோவிட் டைம்ல அது என் கிட்ஸ் நிறைய செஞ்சாங்க. கோழி வாங்கிட்டு வந்து வெளியில உட்காந்து எல்லாரும் ஒன்னா பண்றது, வெளியில உட்காந்து சமைக்கிறது. இப்ப பார்த்தோம்னா எல்லாரும் வந்து வேலைன்னு எல்லாரும் பிஸி வித் ஒர்க். அதெல்லாம் யாரும் பண்றது இல்லை. ஸோ இதெல்லாம் அன்னோயிங்கா இதெல்லாம் நிறைய எனர்ஜி நமக்குள்ள கொண்டு வந்து நிறைய ஹீலிங் நமக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களால் இப்போ முடியும் அப்படின்னா, உங்களால் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து வெளியில் ஒன்றா அந்த சாப்பாடை வந்து என்ஜாய் பண்ண முடியும்னாலும் கண்டிப்பாக அதை பண்ணுங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. சரியா? ஆக்சுவலாக முந்தி காலத்தில் பண்ண எல்லா விஷயங்களுமே அவங்கள அறியாமே நிறைய நல்லதாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால தான் மேபி முந்தி காலத்தில் இன்னும் கொஞ்சம் சிக்னஸ் கம்மியாக இருந்தது. பீப்புள் வேர் மோர் ஹெல்த்தி. இப்போ அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸே, ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறத பார்க்குறதே இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாம் ஏன்னா ஒர்க்குக்கு போயிடுறாங்க. எல்லார் வீட்லையும் பார்த்தோன்னா ஒன்று அந்த அப்பா அம்மா ஒன்றா தனியாக இருக்காங்க, இல்லை அவங்களோட பிள்ளைங்க வேற ஊரில் தனியாக இருக்காங்க. ஸோ அதனால யோசிச்சு பாருங்க, அந்த இன்க்ளூசிவ்னஸ் நிறைய குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? 34th பாயிண்ட், டேரிங்னா என்னது? தைரியமா ஏதாவது சில விஷயங்களை விடாமுயற்சியா செய்யறது தான் டேரிங் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யறப்ப டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள நிறைய சைக்கிக் எனர்ஜி வரும். சைக்கிக் எனர்ஜினா என்னது? உங்களோட சோலோட எனர்ஜி நிறைய உங்களுக்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரி வர்றப்பவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள நிறைய இரிட்டேஷன் குறைய ஆரம்பிக்குங்கிறான். ஆனா நம்ம அந்த ஃபோக்கஸை எப்பெல்லாம் குறைக்கிறோம், ஃபோக்கஸ் மீன்ஸ் நமக்குள்ள அந்த ஒரு சோல் இருக்கு, நம்மளுமே ஒரு சோல் தாங்கிற கான்சியஸ்னஸ் நிறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ற வேலையவே கிரியேட்டிவா செய்யறத நிறைய குறைச்சிருவோங்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் ஒரே விஷயத்த வேற மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா ஒரு லாஸ், அப்படியே ஒரு ஸ்டக்கான மாதிரி ஃபீல் இருக்கும். இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. லைஃப் நல்லா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், முந்திக்கு இப்ப லைஃப்ல பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்குனாலும் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டக்கான மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? அதுக்குமே காரணம் என்னதுன்னா, நமக்குள்ள நிறைய இரிட்டேஷன் இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்பயும் செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு நல்ல காரியத்தை, ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல வேற ஏதாவது புதுசா, இப்ப நீங்க ஒரு பெயிண்டிங் பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு கதை எழுதுறவங்களா இருந்தீங்கனாலும் நடுவுல பண்ணாம இருந்தீங்கன்னா திருப்பி அதை எடுத்து பண்ண ஆரம்பிங்க. இன்னும் எப்படிலாம் பண்ணலான்ற வித்தியாசமா நீங்க யோசிச்சு, முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த கோரோட, இன்னமோஸ்ட் கோரோட, உங்களோட சோலோட எனர்ஜியை வர்றதுக்கான அந்த மாதிரி வேலைகளா, முக்கியமா சர்வீஸ் பண்றது, இன்னும் நிறைய சைக்கிக் எனர்ஜி நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள், இதெல்லாம் நீங்க நிறைய செய்ய ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தங்களோட ஆரா வந்து கம்ப்ளீட்டா ப்ளூ அண்ட் ரெட் ஃபிளேமா மாறிடுமா. நிறைய பேர் மெடிடேஷன்ல பார்த்திருப்பீங்க இல்லையா, கண்ணை மூடினோடனே எப்படி தெரியும்? நிறைய ப்ளூ லைட்டா தெரியும். இன்னும் நிறைய பேர் வந்து ரெட் கூட சொல்லுவாங்க.
எதனால இதெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே உங்களோட இன்னர் மோஸ்ட் கோரோட எனர்ஜியோட கலரை தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதை தான் டோர்கம் என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ளூ அண்ட் ரெட் ஃப்ளேம் வர்றதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பெரிய ஷீல்டு கவசம் மாதிரி ஆகி இரிட்டேஷன், இம்பெரல் அண்ட் ஃபியர் இந்த 3 விஷயத்துலேருந்து உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்துட்டே இருக்குமா. ஃபியர், ஓகே, எவ்வளோ பேருக்கு பயம் இருக்குன்னு கேட்டால், நான் பேய் சினிமா பார்த்தா பயப்பட மாட்டேன், வெளியில் தனியாக போயிடுவேன், நைட்டு எப்போனாலும் நீங்கள் நீ சுடுகாட்டில் போய் விட்டா கூட நான் இருந்துருவேன், ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தா பயம் தான். சில பேர் பார்த்தா என் பையனை பார்த்தா பயம்பாங்க. ஸோ அந்த பயம் வந்து டோர்கம் வந்து போட்டிருப்பாங்க ஒரு புக்கில். நீங்கள் எவ்வளோக்கு பயப்படுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் இன்னும் ஸ்பிரிச்சுவலாக டெவலப்மெண்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்மளை பயந்துட்டுருக்கோம். சம்டைம்ஸ் ஹஸ்பண்டை பார்த்தா பயமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு அப்பாவை பார்த்தா பயமாக இருக்கும், கிராண்ட் பேரண்ட்ஸை பார்த்தா பயமாக இருக்கும். இதுக்கும் காரணமும் நிறைய நேரம் நம்ம தான் சின்னதுலேருந்தே அவங்கள பயம்படுத்தி அப்பாவை காமிச்சு பயம்படுத்திருக்கலாம். கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்ட போய் பேசாத, அவங்க திட்டிடுவாங்க, பேசாத, அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்தும் வெளியில் வர்றதுக்கு டோர்கம் இங்கே என்ன போட்டிருக்காங்க, நீங்கள் அந்த எவ்வளோக்கு உங்களோட இன்னர் கோரில் இருக்கிற அந்த ரேடியேஷன், அந்த ப்ளூ ஃப்ளேமோ ரெட் ஃப்ளேமோ உங்களுக்குள்ள நிறைய அது எரிய ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்குங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, டேரிங், அந்த விடாமுயற்சி, ஒரு கஷ்டமான செயலைனாலும் எப்படியாவது நான் செய்வேங்கிற அந்த ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து சாலம்னிட்டி. சாலம்னிட்டினா அதுக்கு நிறையா மீனிங் இருக்குது. நம்ம இங்கே வந்து ஒரு புனிதத்தன்மையை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சாந்தம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் உங்களோட இன்னர் கைட்னா டோர்கம் இங்கே சொல்கிறது உங்களோட சோலார் ஏஞ்சல் ப்ளஸ் உங்களோட மாஸ்டர், எவ்வளோக்கு நீங்கள் எப்பயுமே அந்த கான்ஷியஸ்னஸ்லேயே இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் இவ்வளோ நாளாக அந்த விஷயத்தை வந்து ஒரு இரிட்டேஷனோடையோ முக்கியமாக எரிச்சலோட பார்த்துட்டு இருந்த விஷயத்தை வந்து உங்களால் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட சோலார் ஏஞ்சல் கான்ஷியஸ்னஸ், சோலார் ஏஞ்சல் உங்க கூடயே தான் இருக்கு, அது நம்மளை கைட் பண்ணிட்டே இருக்குன்னு தனிச்சு நீங்க உங்களோட அந்த உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற அந்த கஷ்டத்தை தனிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறப்பயுமே டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய உங்களுக்குள்ள இரிட்டேஷன் நிறைய குறைய ஆரம்பிக்குங்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நடக்கிற விஷயத்த நிறைய நேரம் நம்மளால தனித்து நின்று பார்க்க முடியாது, ஆஸ் அ சோலா பார்க்க முடியாது. அதனாலதான் என்ன ஆகும்னா, நம்மள அறியாம நிறைய அந்த பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு நிறைய இரிட்டேஷன் ஆகிறதுக்கான காரணம் நம்ம சோலா நம்ம பார்க்காதனால தான். ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன செய்யலாம்னா, மோர் ரேடியன்ட் அந்த சன்னு டோர்கமோட மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க ரிப்பீட்டடா மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து சோல் அஃபர்மேஷன் மாதிரி நிறைய ஹீலிங் எனர்ஜி அது கொண்டு வரும். நியூ டைமென்ஷன் ஹீலிங் புக்ல உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தா அதை சொல்லுங்க, பிசிக்கல் இஷ்யூ இருந்தா அதை சொல்லுங்க, சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருந்தாலும் அதை சொல்லுங்க. டோர்கம் வந்து அந்த மந்த்ராவை வந்து நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கிறாங்க. காலையில எந்திரிச்சோனையுமே நீங்க ஒரு சோலுங்கிறத அஃபார்ம் பண்ணிட்டு கண்ணை திறந்தீங்கனாலே அப்ப நீங்க உங்க லைஃப்ல நடக்கிற இஷ்யூஸை நிறைய சோலா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனா என்ன செய்யணும்னா, உங்களோட இந்த பர்சனாலிட்டி வெஹிக்கல்ஸ்க்கு நீங்க அதை பழக்கணும். ஒரே நல்ல மேஜிக்கா மாறாது, பட் ஒரு விஷயத்தையும் சோலா பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம், நீங்க மெடிடேஷன் பண்றப்போ இந்த பிசிக்கல் பாடி மட்டும் மெடிடேட் பண்ணல, ஒரு சோலா நீங்க மெடிடேட் பண்றீங்கிற உணர்வுக்குள்ள நீங்க வரணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க வீட்டுல அன்றாட பாக்குற பர்சன்ஸையே வந்து சோலா பாக்குறதுக்கு பழகணும். நீங்க பேரை சொல்லிக்கலாம், பட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க இதை எவ்வளோக்கு அந்த மாதிரி பார்க்க பழகுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜியே இரிட்டேஷனை நிறைய குறைக்க போகுது, இரிட்டேஷனை வராமையே உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு ஆக்கிடுங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளோக்கு உங்களோட அந்த புனிதத்தன்மை இல்லை அந்த சாலமினிட்டியை வந்து எவ்வளோக்கு உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து உங்களை வந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸ்னா நான் இவ்வளோ வருஷம் மெடிடேட் பண்ணேன், நான் இந்த லெவல் போயிட்டேன், அந்த இது போயிட்டேன்னு கிடையாது. நீங்க உங்களோட கேரக்டர் பில்டிங்கை நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க லவ்விங் பர்சனா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட உங்களை திட்டணும்னு வர்ற பர்சன் கூட லவ்விங்கா மாறிடுவாங்க. நீங்க இவ்வளோ நாள் நீங்க சொன்னா எதிர்த்து பேசிட்டு இருந்த பிள்ளைங்க இல்ல எதிர்த்து பேசிட்டு இருந்த நம்மளோட ஃபேமிலி கூட நீங்க அவ்வளோக்கு அந்த கேரக்டர் பில்டிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
அவங்க நம்மள்ட்ட வந்து நீ என்ன சொன்னாலும் ரைட்டாக தான் இருக்கும், நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட். நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்து நான் இத்தனை லட்சம் சம்பாதிச்சேன், நான் இப்படி இருக்கேன், இந்த வீடு கட்டினேன், இந்த கார் வாங்கினேன், நான் நினச்ச விஷயம்லாம் நடக்குது வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட் கிடையாது. எவ்வளோக்கு உங்களோட கோர், அந்த சோலோட டெவலப்மெண்ட், உங்களோட கேரக்டர் பில்டிங், உங்களோட வர்ச்சூஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் எவ்வளோக்கு ரேடியேட் ஆகுதோ அதுதான் மற்ற பீப்புளை இன்ஸ்பயரும் பண்ண போது, ப்ளஸ் மற்ற பீப்புளையும் என்கரேஜ் பண்ணும். எதுக்கு? விடாமுயற்சியாக பண்ணிட்டே இருக்கு, கண்டிப்பாக உன் லைஃப்லையும் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லி பண்ண முடியும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம அதுக்கு அந்த ஒரு வர்ச்சூஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற நபராக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ இங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸ்னால் நம்பர்ஸில் கிடையாது, மணியில் கிடையாது, உங்களோட சொத்து இதில் கிடையாது. ஸோ உங்களோட அந்த ஒரு கோரோட ஒரு நேச்சர் நீங்கள் எவ்வளோக்கு அழகாக டெவலப் பண்ணியிருக்கீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்கிறது சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்களோட பாஸ்ட்டை வச்சு நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பை நிர்ணயிக்காமல் இந்த சாலம்னிட்டி வந்து என்ன செய்யுமா, உங்கள் ஃப்யூச்சரை நோக்கி உங்களால் மூவ் பண்ண முடியுமா. ஸோ யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இப்போ எப்படி இருக்கும்னா, இன்க்ளூடிங் நானும் தான். நான் இந்த பேராகிராஃபை படிக்கிறப்ப தான் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, இன்னும் நானும் பாஸ்ட்ல ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அது நமக்கு தேவையே இல்லை. அப்போ எதனால அதெல்லாம் இருக்குன்னா, இந்த இரிட்டேஷன் இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கான அந்த இரிட்டேஷனால தான் உங்களால ஃபியூச்சர்ல அவங்கள பார்த்தா பேச முடியல, ஃபியூச்சர்ல அவங்க கூட பழக முடியல. பரவாயில்ல, யாருமே மகான்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்குன்றத அட்லீஸ்ட் தெரிஞ்சுச்சா, ஓகே இவ்வளோ நாள் நம்ம அப்போ அந்த ஒரு இரிட்டேஷன் அவங்க மேலே வந்து இன்னும் நம்ம அதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டே இருக்கோம். அதையுமே என்ன சொல்றாங்க டோர்கம், அதையுமே விடுறதுக்கு இந்த சாலம்னிட்டி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ அந்த சாலம்னிட்டினா உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட் ரேடியேட் ஆகணும். நீங்கள் நான் மட்டும் நல்லா இருக்கேன், என் லைஃப் மட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஜாய்ஃபுல்லாக இருக்குங்கிறது இல்லாமல் எவ்வளோ பேரோட, முக்கியமாக உங்கள் ஃபேமிலியில் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் அந்த ரேடியேஷனுக்குள்ளே இருக்காங்களோ அவங்க லைஃப் பெட்டருங்கிறதோட அவங்களோட சில வர்ச்சூஸில் அவங்கள்ட்ட மாற்றம் இருக்காங்கிறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வர்ச்சூஸை கொஞ்சமாவது ஹேண்டில் பண்ணுறோமா. ஸோ அதான் டோர்கம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலம்னிட்டி ஃபீட்ஸ் த ஹார்ட். ஸோ நம்ம எவ்வளோக்கு இந்த புனிதத்தன்மையோடு இருக்குமோ அதுதான் உங்களோட ஹார்ட், முக்கியமாக உங்கள் ஹார்ட் சென்டரை அதுக்கு தான் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கு. எதுனா இந்த சாலம்னிட்டி. இதை நீங்கள் புனிதத்தன்மையை எடுத்துக்கலாம், இல்லை சாந்த நிலையை எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ அதுதான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஹார்ட்டில் தான் வந்து உங்களோட ஸ்பிரிட் இருக்கு, உங்களோட சோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பிரிட் வந்து எப்போ இது அழகாக ஷைன் ஆக ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சாலம்னிட்டி தான் அதுக்கு ஒரு சாப்பாடாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த ஹார்ட் ஷேப்டு ஃப்ளேம் வந்து அப்போ தான் எரிய ஆரம்பிக்குங்க. ஸோ நம்ம நிறைய பேருக்கு தெரியும், உங்களோட ஹார்ட் ஃப்ளேம் எரியாமல் உங்கள் க்ரௌன் சென்டரை ப்ளூம் பண்ணவே வைக்க முடியாது. அப்போ உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளேமை எரிய வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நேச்சர், முக்கியமான வர்ச்சு என்னதுன்னா சாலம்னிட்டி. ஸோ இதை எவ்வளோக்கு இந்த சாலம்னிட்டியை உங்களுக்குள்ள உங்கள் ஹார்ட்குள்ளே கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சன்ரைஸ் வந்து ஆன மாதிரியே இருக்கும். அப்போ இருள் சூழ்ந்து இருந்த இந்த உலகத்தில் எப்படி சூரியன் வந்தோடனே தான் நமக்கு லைட் வருது, ஒரு பிரகாசம் வர்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு இந்த புனிதத்தன்மை, இந்த சாந்தம், முக்கியமாக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண அந்த சாலம்னிட்டி வர்ச்சுவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் லைஃப்பில் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ நிறைய குருமார்கள் நமக்கு அதுதான் சொல்லித்தராங்க, உங்கள் லைஃப் இருள்லேருந்து பிரகாசம் ஆகணும்னா இதை பண்ணுங்க நிறைய சொல்லித்தராங்க. இங்கே டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட சாலம்னிட்டி வர்ச்சுவை நீங்கள் எவ்வளோக்கு பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட லைஃப் பிரகாசமாக போகுது. ஸோ அது சொல்லி 35 ஸ்டெப்ஸில் 35 ரெமெடிஸ் ஃபார் இரிட்டேஷனை வந்து இதோட முடியுது. இன்னும் சில கொஞ்சம் டிப்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்துட்டு அதோட நமக்கு இந்த புக்கு முடிஞ்சிடும். ஸோ இன்னும் நான் இன்னொரு புக் வந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் இந்த சோல் கான்செப்ட், நீங்கள் சோலாக இருந்தோன்னா இப்படி ஹையர் சோல், இது எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அதை நம்ம எங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் தான் நமக்கு எல்லாம் தெரில. எல்லாம் நம்ம நிறையா வருஷம் கிளாஸஸ் படிக்கிறோம், பகவத்கீதா இன்னும் நிறைய வருஷம் படிச்சுட்டு இருக்கோம், குரான் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். அதெல்லாம் படித்தா மட்டும் பத்தாது. நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த
ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் அதெல்லாம் எழுதப்பட்டது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறோம்னா அதை படிக்கிறோம், அது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்னு தெரில. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த இரிட்டேஷன் புக்கில் வந்து டோர்கம் சில டிப்ஸ் போட்டிருக்காங்க. எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை சில டிப்ஸ் மூலியமா எப்படி அதை சரி பண்ணலாங்கிறத இந்த இரிட்டேஷன் புக்கோட லாஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் வீக், சாரி இந்த ஃப்ரைடே 6:30. ஓகே, ஸோ இதோட நமக்கு இந்த ரெமெடிஸ் முடிஞ்சுது. யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லாட்டினா நம்ம ஃப்ரைடே 6:30 மீட் பண்ணலாம். பாய் எவ்ரிவான்.